நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற விஷயம், நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தது. யூனிட் 1 கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற பகுதியில் வேர்ட் பவர். நம்ம ஆல்ரெடி ரெட்டோரிக் ஸ்கில்ஸ், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்த பகுதியான வேர்ட் பவருக்கு வந்திருக்கோம். வேர்ட் பவரில் நமக்கு 2 டாபிக், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். ரெண்டுத்தை பற்றியும் நம்ம பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆன்வர்ட்ஸ், பள்ளிக்கூடத்துலேருந்து நாம் இதே டாப்பிக்கை திரும்ப திரும்ப படிச்சுட்ருக்கோம். அப்போ டிகிரி லெவலில் நாம் என்ன இதில் புதுசாக படிக்க போகிறோம் அதுதான் நமக்கு இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நாம் பாடத்துக்குள்ளே போயிடலாம். ரீட் த ஃபாலோயிங் எக்ஸ்சேஞ்சஸ் அவுட் லவுட். பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த வேர்ட்ஸ் இட்டலைஸ்ட். ஓகே, நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனை ரொம்ப சத்தமாக வாசிக்க சொல்லியிருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரவி. ஐ திங்க் த ரவா தோசாஸ் இன் சரவண பவன் ஆர் வெரி டேஸ்டி. வாட் யூ ஃபீல் அஹ்மத்? ரவி அஹ்மத்கிட்ட கேட்குறான், சரவண பவனில் இருக்கக்கூடிய தோசாஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ டேஸ்டியை யூட்டிலைஸ்டாக கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. டேஸ்டின்னா ரொம்ப சுவையாக இருக்கிறது. அஹ்மத், ஐ அக்ரி. தோஸ் ரவா தோசாஸ் ஆர் எம்மி. ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டி அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் ஆல் தேர் தோஸ் வெரைட்டிஸ் ஆர் டெலிசியஸ். எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட. தென் பீட்டர், எஸ், பட் ஹாவ் யூ ட்ரைட் த நியூ தோசா ஜாயிண்ட், தட் மீன்ஸ் பாயிண்ட், அட் த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்? Those dosas are simply mouth watering. இந்த நம்ம தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு தோசா கார்னர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் தோசை சாப்பிட்டது உண்டா? ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இட்ஸ் மவுத் வாட்டரிங். நம்ம நாக்கிலேருந்து தண்ணி வர வைக்கக்கூடியது, எச்சில் ஊற்றக்கூடியது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், டேஸ்டி, எம்மி அண்ட் மவுத் வாட்டரிங், டெலிஷியஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வருது. ஆனால் எல்லாமே ஒரே மீனிங் கொடுக்குது. ஸோ இதை சினானிம்ஸ்னு சொல்ல வர்றாங்க. அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ரம்யா. ஹவ் டிட் யூ ஃபைண்ட் த கொஸ்டின் பேப்பர் டுடே? ஐ தாட் இட் வாஸ் டிஃபிகல்ட். இன்றைக்குள்ள எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெரி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் அப்படிங்கிற வேர்டு இட்டலைஸ்டாக இருக்குது. சாரா, எஸ், ஐ டூ ஃபவுண்ட் இட் டஃப். எனக்கு அது டஃப்பாக இருந்தது. ஸோ டிஃபிகல்ட், டஃப். அண்ட் டாரா, எஸ், போத் ஆர் ரைட். ஐ ஃபவுண்ட் இட் சேலஞ்சிங் அஸ் வெல். ஸோ மூன்றுமே ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுத்து ஆனால் வேறு வேறு பாணியில் இருக்குது. டிஃபிகல்ட், டஃப், சேலஞ்சிங். ஸோ அதே தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எம்மி, டேஸ்டி, டெலிஷியஸ், மவுத் வாட்டரிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிஃபிகல்ட், டஃப் அண்ட் சேலஞ்சிங் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த சினானிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் வேர்டு சினோனேமம். ஓகே, இட்ஸ் அன் SYNONYMUM. ஸோ இது லாட்டின் வேர்டான சினோனேமம் அதுலேருந்து வந்திருக்குது. அண்ட் க்ரீக் வேர்டான சினோனோனிமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். சினானிம் இஸ் அ வேர்ட் borrowed from போத் லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்ததாக சொல்லுது, க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதனுடைய மீனிங் என்ன? இந்த சின் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தை இருக்குது இல்லையா, SYN, இதுக்கு மீனிங் என்னென்னா டுகெதர், சிமிலர், அலைக். அண்ட் அந்த ஆனிம் இதுக்கு நேம்னு அர்த்தம். ஆண்டனிமுக்கும் இதே தான். ஓகே, ஆண்டனிமுக்கும் இது தான். இங்கே சிமிலர்னு இருக்குது, அங்கே டிஸ்சிமிலர் அதே போல் இருக்காது, டிஸ்லைக், அன்லைக். அண்ட் ஆனிம் அப்படின்னா நேம் தான் அதை குறிக்கும். அண்ட் வி யூஸ் சினானிம்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். ஒரு இடத்துல ஒரே வார்த்தைகளை போட்டு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த வார்த்தை ஆப்டாக இருக்கக்கூடிய இடங்களில் அப்படியே போட்டு நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் நம்ம மேலே பார்த்தோம், எம்மி, டஃப், சேலஞ்சிங் இப்படியான வார்த்தைகளை டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் another reason for using synonyms to avoid repeating the same words. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். திரும்பி திரும்பி ஒரே வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக குட்டுக்கு பதிலாக பெட்டர், பெட்டருக்கு பதிலாக பெஸ்ட்,
எல்லாம் ஒரே மீனிங் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஓகே, the audience found the film very interesting. Many of them said that the story was very interesting and that the suspense also made the movie interesting. So interesting again திரும்ப வந்திருக்கு. ஸோ அதை நம்ம படிக்கும்போது ஒரு மாதிரி இடிக்குது நமக்கு. இன்ட்ரெஸ்டிங்கை திருப்பி சொல்கிறோமே, அப்போ திருப்பி அதை ரீரைட் பண்ணியிருக்காங்க. த ஆடியன்ஸ் ஃபவுண்ட் த ஃபிலிம் வெரி இன்ட்ரெஸ்டிங். திரும்ப அடுத்த இன்ட்ரெஸ்டிங்க்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க, many of them said that the story was very absorbing, ரொம்ப பார்க்கும்படியாக இருக்குது. and that the suspense kept them glued to their seats. அப்படியே பசை போட்டு அப்படியே சேஸில் உட்கார வச்சுருக்கான். சில படங்கள் பார்க்கும்போது நம்ம எழும்பி போகவே முடியாது, அப்படி இருந்துதான். ஸோ ஏன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அப்போ நம்ம அதை படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கிது. தட்ஸ் வை அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கூட பயன்படுத்திக்கலாம் சினானிம்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு. நாம் அவைலபிள் சோர்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸஸ் திசாரஸ். ஓகே, இந்த செகண்ட் லைனில் இருக்குது திசாரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த திசாரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டுக்கு பிளண்டி ஆஃப் மீனிங்ஸை கொடுக்கும். அதில் நமக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆக்ஸ்ஃபோர்டு, மரியம் வெப்ஸ்டர், ரோஜெட் அப்படி நிறைய இருக்குது. நமக்கு உங்களுடைய புக்கு நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மில் சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்குது, ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நமக்கு இன்னொரு ஆட் கலரில் கொடுத்துருக்காங்க, the www.merriam-webster.com/thesaurus. அதை டச் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் அங்கே என்ன வேணுமா தேடி பார்க்கலாம். கூகுளில் இருந்ததுன்னா கூகுள்லேயே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் மோஸ்ட் thesaurus have a number of synonyms for a single word. ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் வச்சுருப்பாங்க அதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடியது. இப்போ பாப்புலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதுனா அதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லிக்கலாம், நொட்டோரியஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லிக்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபேமஸ் அப்படிங்கிறது நல்லதுக்கு சொல்லக்கூடியது, நொட்டோரியஸ் அப்படிங்கிறது கெட்டதுக்கு சொல்லக்கூடியது. ஸோ எங்கெங்கே எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எதுக்குள்ளே வந்துடுவோம், ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடுவோம். ஆக்டிவிட்டி 1. For each of the following phrases, choose the word from the list that comes closest in meaning to the word in italics. ஒன்று நமக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது க்ளோஸ் மீனிங்கோ, எல்லாமே மீனிங் மாதிரி சம்டைம்ஸ் தெரியும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஐ கிவ் மை பெஸ்ட், ஆர்டர்ஸ் டிஃபிகல்ட், எபிலிட்டி கேப்பபிலிட்டி, மீது எதுவுமே அதில் சூட் ஆகலை. articulate and eloquent, doggedly, determinedly, vibrant, full of energy. ஓகே, மீது எதுவுமே ஃபிட் ஆகாது அதுக்கு. ப்ரீஷியஸ்னால் ரொம்ப விலை மதிப்பு முடியாதது, அதுக்கு மேலே. வேல்யூபிள், அசிஸ்ட், ஹெல்பிங், யூனிக், ஸ்பெஷல், ஒரு யூனிக்காக ஐடென்டிட்டி நமக்கு வேணும். வைஷியஸ், டெலிபரேட்லி ஹார்ம்ஃபுல், ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய. ஸ்டார்டல், சர்ப்ரைஸ், திடீர்னு. ஆக்டிவிட்டி 2, இதிலும் அதே மாதிரி தான். each of the following sentence a word or a phrase is utilized. இப்போ கொஞ்சம் ஃப்ரேஸை கூட அவங்க யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லைக் glued in the seats மேலே பார்த்தோம், அதே மாதிரி. From the list of words phrases given in brackets, choose the correct one that can replace the italicized word or phrase. First one நமக்கு ferment, we were amazed, sky. I am going to give it a try, attempt it, enormous, very large, shrunk, decreased, established, rude. இதுதான் அதில் சூட் ஆகுது நல்லா. Then stroll, walk, I was taking a walk in the park. ஓகே, வேறு எதுவுமே வராது. Then perilous, dangerous, could be dangerous. Contemplating, thinking about. Then
அந்த பொண்ணு வரும்போது என் ஃப்ரெண்டை கூப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, கேண்டிட், ட்ரூத்ஃபுல். இந்த பிளேஸுக்கு கேண்டிடுக்கு ட்ரூத்ஃபுல் தான் பெஸ்ட் ஆகுது. டிக்ளைன்ட், refused, very easy. And activity 3, it's an important area. இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். Some of the words in the following passage are italicized. Replace each of the italicized words with a suitable synonym from the list given at the end. The passage is an expert from the case of samosa as a national snack by Nasir Salam. ஓகே, சமோசாவை இந்தியாவினுடைய அல்லது அந்த நாட்டினுடைய தேசிய பண்டமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை. சரியா? அப்போது நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கே கொஞ்சம் இட்டலைஸ்டு வேர்ட்ஸ் இருக்குது, நமக்கு கீழே கொஞ்சம் அதுக்கான சினானிம்ஸ் தந்திருக்காங்க. ஆர்குமெண்ட், டிரான்ஸ்போர்ட்டட், ஹாட்ஸ்பாட்ச் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் பெஸ்ட் எதுவோ அந்த வேர்டை நம்ம இதுக்கு சூஸ் பண்ண போகிறோம். டிபேட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்குமெண்ட், டேஸ்ட்லெஸ், பிளாண்ட், ஃப்ளேவர்லெஸ், ஃப்ளாட். அண்ட் சம் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இடையில நான் போட்டிருக்கனால தெரியாமல் இருந்ததுன்னா யூ கேன் ரெஃபர் இன் த பிலோ பார்ட். ஓகே, மிஸ்மேட்ச், மிஸ்மேட்சுக்கு இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஹாட் பவுச். ஓகே, ஹாட் பவுச். அண்ட் அட்வைஸ்டு, ஆஸ்க்டு, லுக் ஃபார்வர்ட், ஆன்டிசிபேட், biased, prejudiced, absolute, utter, crispy, crunchy, exploiting, bursting, and overwork, taxed, consuming, devour, exported, transported. ஸோ இப்படி நீங்கள் வெயிட் பண்ணி இங்கே கீழே தெளிவான லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் ஏரியா வெரி ஈஸி அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட். சினானிம்ஸ் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆண்டனிம்ஸ் நமக்கு தெரியும், எதிர்ச்சொல். சினானிம்ஸுக்கு நம்ம ஈஸியாக பார்த்துருவோம். டிக்ஷனரிஸ், திசாரஸ் பார்த்து சில திசாரஸஸ் சில டிக்ஷனரிஸில் ஆண்டனிம்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம். குட், பேட், டே, நைட் அப்படிங்கிற எதிர்ச்சொல்கள். இப்போ திரும்பியும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிள், சரவண பவன் தோசாஸ் ஆர் வெரி டேஸ்டி. அண்ட் அஹ்மத் சொல்கிறார், ஓ நோ, தோஸ் ரவா தோசாஸ் ஆர் டேஸ்ட்லெஸ். முதல்ல அதில் வந்து எம்மின்னு கொடுத்தாங்க, இங்கே டேஸ்ட்லெஸ். டேஸ்டினுடைய எதிர்ச்சொல் ஆண்டனிம் என்னது? டேஸ்ட்லெஸ். வேபிட் ரொம்ப மோசமாக இருந்தது. ஓகே, வெரி டிஃபிகல்ட், அங்கே ஈஸி. அதனுடைய ஆண்டனிம் ஈஸி. அண்ட் ஈஸினுடைய ஆப்போசிட் அகெயின் டஃப். இந்த எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க, ஆண்டனிம்ஸாக சொல்லியிருக்காங்க. தென் த வேர்ட் ஆண்டனிம் கம்ஸ் ஃப்ரம் த 2 Greek வேர்ட்ஸ். ஆன்டி, அங்கே க்ரீக்கு லாட்டினையும் நம்ம சினானிம்ஸுக்கு பயன்படுத்தணும். இங்கே ஆண்டனிம்ஸுக்கு க்ரீக் வேர்டு மட்டும்தான். க்ரீக் வேர்டு ஆன்டி, அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட். அண்ட் ஆனுமா நம்ம ஆல்ரெடி பார்த்தது, நேம். சினானிம்ஸுக்கும் ஆனுமா அப்படின்னா நேம் தான் அர்த்தம். ஸோ இங்கே ஆண்டனிம் அகெயின்ஸ்ட் நேம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். தென் ஆக்டிவிட்டி 1, யூஸ் த thesaurus to find the antonyms of the following words. Lengthen, very easy area. Shorten, depart, arrive, become visible, invisible. Enormous, tiny. Persuade, dissuade. Make clear, indistinct. Persuade, dissuade. Make clear, indistinct. Darken, lighten. Anklic, and cruel, crazy. Anglic, guilty. Hardworking, lazy. And activity 2, again same, we have to give antonym for the words. Illuminating, unclear. Rebel, attract. Take off, land. Smooth, rough. Orders, easy. Consent, indifferent. Preserved, destroyed.
included, excluded, and vicious, gentle, obeyed, ignored. Like the synonym, activity 3 வந்து ஒரு பேராகிராஃபில் இருக்குது. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to find out synonyms and antonyms. அங்கே italicized வேர்ட்ஸை வந்து சூட்டபிள் synonyms கூடையும் அண்டர்லைன்டு வேர்ட்ஸை சூட்டபிள் antonyms கூடையும் நம்ம மேட்ச் பண்ணணும். ரெண்டுக்கும் தனித்தனியான நமக்கு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பாக்ஸில் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ I give my best to fill it. First, explains, அதுக்கு மீனிங் synonyms கொடுக்கணும். clarifies, popular, அதுக்கு antonym கொடுக்கணும். restricted, dependent, synonym rely, ability, competence, speed, அது ஆப்போசிட்டாக சொல்லணும். slowly, prevent, allow, probably, certainly, adopted, picked up. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டலைஸ்டு வேர்ட்ஸுக்கெல்லாம் சினானிம்ஸ் அண்ட் அண்டர்லைன்டு வேர்ட்ஸுக்கெல்லாம் ஆண்டனிம். சினானிம்ஸ் தான் அதிகமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ்டு, இன்சைட்டட், மாஸ்டர்ட், பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன், டிஃபிகல்ட், சிம்பிள், ஸ்டடி, எக்ஸாமினேஷன், சப்ஸ்டியூட், ரீப்ளேஸ்மெண்ட், அக்யூஸ்டு, சார்ஜ்டு, ட்ராப்டு, பிளேஸ்டு இன்சைடு, ஸ்டக், ஃபிக்ஸ்டு, altogether, probably, enclosed, revealed, surface, depth. Okay, dear friends, இதுக்கான இன்னும் கொஞ்சம் தெளிவான பிரைட்டான லெட்டர்ஸ் கீழே இருக்குது. You can use those things also. Okay, and thank you for watching Communicative English Semester 2க்கான வீடியோஸ் நாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். So stay with us. Thanks for watching.